இது திருமணத்திற்கு முன்பா அல்லது பின்பாக நடந்ததா என்பது எனக்கு நினைவில்லை. அபிகேலின் 4வது மருமகன் வரவேற்பறையில் என் தாயுடன் பேசிக் கொண்டிருந்தார். நான் சில அடி தூரத்தில் நின்று அவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் அவரிடம் மிகவும் பணிவாகவும் மரியாதையுடனும் பேசினார். அவர் என் தாயாரிடம் பேசிக் கொண்டிருந்தபோது பெரியவர்களிடம் அவர் எவ்வளவு மரியாதையுடன் நடந்து கொள்கிறார் என்று எனக்குள் நினைத்து கொண்டேன். மரியாதை, கண்ணியம் மற்றும் நற்பண்புகள் கொண்ட அவரைப் போன்ற ஒரு மருமகன் பல குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் எனக்குள் நினைத்து கொண்டேன். அந்த கணத்தில் தேவன் என் ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அவனுடைய நாவு ஒரு பாம்பின் நாக்கைப் போல இரண்டாக பிளந்திருப்பதை நான் கண்டேன். அதைக் கண்டதும் நான் குழப்பமடைந்து, நான் இப்போது என்ன கண்டேன் என்று எனக்குள் கேட்டுக்கொண்டேன். கர்த்தர் சொன்னார், அவன் மிகவும் வஞ்சகமானவன். அவனுடைய நாவில் இனிப்பு அதிகம், ஆனால் அதன் அடியில் கொடிய விஷம் இருக்கிறது. அச்சமயத்தில் தேவன் எனக்கு எதை காட்டிக் கொண்டிருந்தார் என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் தேவனுடைய ஞானத்தை நாடவுமில்லை, பகுத்தறியும் ஆவிக்குரிய வரமும் என்னிடம் இருக்கவில்லை. எனவே அவருடைய உண்மையான சுபாவத்தை பகுத்தறிய என்னால் இயலவில்லை. ஆண்டவர் கூறியதன் பொருள், அவன் நாவில் அதிக இனிப்பு என்பது அவன் அன்பாகவும் கண்ணியமாகவும் இனிமையாகவும் பேசுகிறான் என்பதை குறிக்கிறது. அவன் நாவின் அடியில் கொடிய விஷம் என்பது அவனது இனிமையான வார்த்தைகளுக்கு பின்னாலும் அவனது உண்மையான நோக்கங்கள் அல்லது குணம் ஆகியவை தீங்கானவை, நேர்மையற்றவை அல்லது ஏமாற்றுத்தன்மை கொண்டவை என்பதை குறிக்கிறது. அவன் மிகவும் வஞ்சகமானவன் என்பது அவனது வெளிப்படையான நடத்தை மரியாதைக்குரியதாகவும் கனிவானதாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் தோன்றினாலும் அவனுக்குள் மறைவான ஒன்று உள்ளது என்பதை குறிக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், அவன் மற்றவர்களுக்கு காட்டும் பிம்பத்திற்கும் அவனது உண்மையான தன்மைக்கும் இடையே வேறுபாடு உள்ளது. அவனது உண்மையான நோக்கங்கள் எளிதில் வெளிப்படையாகத் தெரிவதில்லை. அவனது குணத்தில் கவனமாக மறைத்து வைக்கப்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத பக்கம் உள்ளது. அவரது நிச்சயதார்த்தத்தின்போது அங்கு வந்திருந்த ஒரு சகோதரி என்னிடம், அவர் சிறிய மீனைப் போற்று பெரிய மீனை பிடிக்கும் ஆள் என்று கூறினார். அப்போது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது எனக்கு புரியவில்லை. ஆனால் பிற்காலத்தில் அவரது அந்த வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. அதாவது, என் தாயாரின் சொத்தை அபகரிப்பதற்காகவே அவர் என் சகோதரியை திருமணம் செய்து கொண்டார் என்பதைத்தான் அவர் அப்படிச் சொன்னார். இன்று 3 பங்கு கொள்ளைக்கான சூத்திரதாரியாக அவர் திகழ்கிறார். தனது மனைவி, மனநலம் குன்றிய அவரது சகோதரி மற்றும் தனது மாமியார் ஆகியோரின் பெயரில் 3 பங்கை அபகரிப்பதற்கான ஒரு முழுமையான திட்டத்தை அவர் வகுத்துள்ளார். ஆனால் சொர்க்கத்தில் தனக்கான ஒரு பங்கை அடைவது குறித்து அவர் எந்த திட்டமும் தீட்டவில்லை. சொர்க்கம் பற்றிய சிந்தனையே அவரிடம் இல்லை. தற்போது அவரது மனதில் இருப்பது அபிகேலின் சொத்து மட்டுமே. அதுவே அவருக்கு சொர்க்கமாக திகழ்கிறது. அவன் தன் கடைசி மூச்சை விட்டு நரகத்தில் தன் கண்களை திறப்பதற்கு முன்பாக கர்த்தர் அவன் கண்களை திறந்து சத்தியத்தை காண அவனுக்கு உதவுவாராக. அவன் மனந்திரும்பி தன் வாழ்விற்கும் குடும்பத்திற்கும் உரிய தேவனுடைய சித்தத்தின்படி வாழாவிட்டால் நரகமே அவனது நிரந்தர முகவரியாகவும் நித்திய இலக்காகவும் இருக்கும். அது அக்கினி, கந்தகம் மற்றும் நித்திய வேதனை நிறைந்த ஓர் இடமாக அமையும். அவனையும் அவனது செல்வாக்கிற்கு உட்பட்டிருக்கும் அவனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களையும் கடவுள் காப்பாற்றுவாராக. ஏனெனில் தான் அறியாமலேயே அவர்களை நரக நெருப்பை நோக்கி அவன் அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறான். காலம் கடந்துவிடுவதற்கு முன்பாக உண்மையை உணரும் வகையில் ஆண்டவர் அவனது கண்களை திறப்பாராக.